वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भो निधिसङ्गता श्रीमद् रामायणी गंगा पुनाति भुवनत्रयं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति परां गतिं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहं श्री प्रेमिकवरदम् आश्रयेऽहं जानकीकान्तस्मरणं जय जय राम। सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय स्वामी की जय। ஸ்ரீஸ்பதியினுடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் ராமாயணம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து ராம கதையை கிரமஷம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி முதல்ல குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தசரதர் ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்திலேருந்து திவ்யமான பாயசம் உண்டாகி அந்த பாயசத்தை உண்ட அவரினுடைய மனைவிகளுக்கு கர்ப்பம் தரித்து குழந்தைகள் பிறந்து அதில் மூத்த புத்திரனாக சாட்சாத் பகவானே அவதாரம் பண்ணி அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து தாட்டகையை வதம் பண்ணி சுபாகு மாரீச்சனெல்லாம் அடித்து யாகத்தை காத்து அகல்யினுடைய சாபத்திலிருந்து அவளை விடுவிச்சு சீதாதேவியோட விவாகம் பண்ணி பரதன் கேகய தேசத்துக்கு போக ராமபிரான் அயோத்தியிலேயே 12 வருஷ காலங்கள் இருக்க தசரதருக்கு ஏதாவது ராமருக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு ஆசை வர அந்த முயற்சி பண்ணும்பொழுது கைகேயி உள்ள புகுந்து கெடுத்து 2 வரம் கேட்டு அந்த வரத்தின் பேரில் ராமனை காட்டுக்கும் பரதனை நாட்டில் பட்டாபிஷேகம் பண்ணும்படி நியமிக்க ராமபிரான் காட்டுக்கு போகிறார். ராமர் காட்டுக்கு போன மறுகணமே தசரதர் ஸ்வர்க்கத்துக்கு கிளம்பிடுறார். அங்கேருந்து பரதனை அழைச்சி பரதன் அவன் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கடன்கள்லாம் முடித்து ஊரையே திரட்டிண்டு சித்திரக்கூட்டம் போய் ராமர் எப்படியாவது அழைக்க முயற்சிக்க ராமர் தன்னுடைய பாதுகைகளை அருளி செய்கிறார். பரதன் திருப்பி வரான், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான். பாதுக சாம்ராஜ்யம் நடந்துருக்கு. அதற்கு மத்தியில் சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பி அத்ரி அனசூயையை சேவிச்சு தண்டகாரண்யத்துக்குள்ள புகுந்து விராதனை வதம் பண்ணி சரபங்கருக்கு மோட்சத்தை கொடுத்து சுதீக்ஷ்ணரை சேவிச்சு அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளுக்குன்னா அபயத்தை கொடுத்து திருப்பி சுதீக்ஷ்ணரை பார்த்து அகஸ்தியரை பார்த்து விஷ்ணு தனுசை கைப்பற்றி ஒரு நாள் தியானத்தில் உட்காரும் பொழுது பஞ்சவட்டியில் ஷூர்பனக வர ஷூர்பனக மூக்கு காதை எடுத்து ஷூர்பனகையுடைய மூக்கு காதை எல்லாத்தையும் எடுத்து 14 பேர் யுத்தத்துக்கு வர அந்த 14 பேர்களையும் அடித்து பிறகு 14,000 ராட்சசர்கள் வர அவர்களையும் வென்று ராவணன் இதை பழி தீர்க்கணும். நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்போ இவர்கள் மானபங்கப்படுத்தி விட்டார்களோ அதே மாதிரி அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் மானபங்கப்படுத்தணும் அப்படின்னு மாரீச்சனை கொண்டு ஒரு மாயா மான் மாதிரி சித்தரிச்சு
அதில் சீதைக்கு ஆசை வந்து அதன் பின்னாடி ராமரும் லக்ஷ்மணரும் போக ராவணன் வந்து சீதையை அபகரணம் பண்ணிட்டு போற. ஜட்டாயு அங்கே யுத்தம் பண்ண ஜட்டாயு அடிபட்டு கீழே விழ கடைசியாக ராமபிரான் திரும்பி வந்து பார்த்து ஜட்டாயுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார். கபந்தனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். கடைசியா சபரியனுடைய சரித்திரத்தை நேதிக்கு பார்த்தோம். சபரிக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். இந்த மூன்றாவது காண்டமாக இருக்கக்கூடிய அரண்ய காண்டத்துக்கு மோட்ச காண்டம்னே பெயர். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது விராதனுடைய மோட்சத்திலேருந்து ஆரம்பித்து திருப்பி திருப்பி மோட்சம் 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 மோட்சம்னு வந்துட்டே இருக்கும். சபரி மோட்சம் வரைக்கும் மாற்றி மாற்றி பார்த்தா இந்த காண்டம் முழுக்க மோட்சம்னு வந்துட்டே இருக்கும். இதற்கு ஒரு மோட்ச காண்டம்னே பெயர். இதனுடைய பலஸ்ருதியும் மோட்சம் என்பதே. கேட்கக்கூடியவர்களுக்கு இதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் மோட்சமே இதற்கு ஒரு பலஸ்ருதியாகவும் அமையிறது. இன்றையுடைய கதையை பார்க்கணும். கிஷ்கிந்தா காண்டம். பிரபு ஸ்ரீராமர் கபந்தன் சொன்ன வழியிலேயே கிளம்பி போயின்னு இருக்கார். முதல்ல பம்பா தீரத்தில் கொஞ்ச நேரம் இருந்து விஸ்ராமம் எடுத்துக்கிறார். பம்பா நதி கரையில், இப்போ பம்பான்னு சொல்கிறோமே, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு கூட சபரிமலைன்னு பேர். அதற்கு காரணம் இந்த சபரி பாட்டி இருந்தது தான். இந்த பாட்டி இருந்ததுனால தான் பம்பா கரையில் இருக்கக்கூடிய மலைக்கே சபரிமலை அப்படின்னு பெயர். அந்த பம்பா நதி கரையில் ஒரு 2 நிமிஷம் உக்காந்துக்கிறார் ராமர். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழில் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அதில் ஈடுபடுறார் பிரபு ஸ்ரீராமர். எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கிறத பார்க்கிறார். ஜோடி ஜோடியா இருக்கிறத பார்க்கும்போது அவருடைய ஹிருதயம் வலிக்கிறது. நான் வந்து ஜோடி இல்லாமல் இருக்கேனே அப்படிங்கிறார் பிரபு. இந்த பம்பா நதியில் பார்த்தா ஒரு மீன் உள்ளேந்து வெளியில குதிக்கிறது. அதுக்கு பின்னாடியே அதனுடைய ஜோடி மீனும் குதிக்கிறது. ஒரு பறவை பறக்கிறது, பின்னாடியே அதனுடைய ஜோடி பறவை பறக்கிறது. ஒரு மான் துள்ளி குதிச்சு ஓடினா பின்னாடியே இன்னொரு மானும் துள்ளி குதிச்சு ஓடுறது. இது மாதிரி இயற்கையே ஜோடியா இருக்கு. ராமபிரான் ஒண்டி தன்னுடைய ஜோடியை இழந்து அங்க இருக்கிறத பார்த்து மனசு ரொம்ப வருத்தப்படுறது. காத்து வேற அடிக்கிறது ஜிலு ஜிலுன்னு. அது அவருடைய விரகத்தை இன்னும் அதிகப்படுத்துறது அந்த காற்று. இப்போ லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், எனக்காவது புலம்புறதுக்கு நீ ஒருத்தன் இருக்க, சீதைக்கு வாய் விட்டு புலம்புறதுக்கு கூட யாரும் கிடையாது. எனக்கு என்ன தோணுறது அப்படின்னா, இந்த ஒரு வசந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜோடிகள் ஒருத்தரோட இன்னொருத்தர் ரமிக்கக்கூடிய ஒரு காலம் இது. சீத்தை எந்த இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல இந்த காலம் இருக்கக்கூடாதுரா. அவளை பிரிஞ்சு நான் எப்படி உருகிறேனோ அதே மாதிரி அவளும் என்னை பிரிஞ்சு உருகுவா. எனக்கு பேச்சு துணைக்கு நீ இருக்க, அதுவும் அங்கே கிடையாது அப்படின்ன உடனே திருப்பி லக்ஷ்மணன் தான் இங்கே தேற்றின்றே இருப்பான் ராமனை. சொல்கிறான், இந்த மாதிரி விராதன் சொன்னானே, விராதன் சொன்னபடி இங்கே யாரோ சுக்ரீவன் ஒரு பையன் இருப்பான் போல இருக்கு, அவனை தேடி போகலாம் அப்படின்ன உடனே திருப்பி பம்பா கரையிலேருந்து ஆரம்பிச்சு ஹம்பின்னு ஒரு ஊர் சொல்கிறோமே கர்நாடகாவில், அந்த ஹம்பி பரியந்தம் அது வரைக்கும் நடக்கிறார். ஹம்பி கிட்ட போன உடனே இங்கே சுக்ரீவன் எங்கன்னு தேடிண்டே போறார் ராமர். சுக்ரீவன் எங்கன்னு தேட 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 சுக்ரீவன் காதில் விழுந்துடுறது. அது சுக்ரீவனே தலைமறைவாக இருக்கான். தலைமறைவில் ஆலய மறைவாக இருக்கான். அவனை எங்கே பார்த்தாலும் வாலி அடித்து கொன்றுவேன் அப்படின்றான். அதனால ரிஷ்யமுகம்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில் இருந்துருக்கான். இதெல்லாம் மாடர்ன் டே ஹம்பி, கர்நாடகாவில் இது. அந்த மலையிலேயே தங்கின்னு இருக்கான். அதற்கு பக்கத்தில் தான் எங்கேயோ மத்தங்க தியானத்தில் உட்காரும் பொழுது வாலி என்ன பண்ணியிருக்கான், ஒரு அரக்கனை அடித்து துவம்சம் பண்ணி தூக்கி போட்டிருக்கான். அந்த சடலத்தை தூக்கி போடும்பொழுது வெகு காலமாக இருந்த தியானம் அந்த சடலம் வந்து தொப்புடு விழருது. விழுந்த இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி விழுந்த உடனே
மதங்கருடைய தியானம் கலைஞ்சிடுறது. யார் இதற்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு விடுறார். கண்டுபிடிச்ச உடனே மதங்கருக்கு கோபம் வருது. வாலிக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இந்த பேட்டைக்குள்ள நீ வந்த அப்படின்னா உன்னுடைய தலை வெடிச்சிரும் அப்படிங்கிறார். இது யாரோ சுக்ரீவனுடைய அனுதாபி யாரோ சுக்ரீவன் இடத்துல போய் சொல்ல, அன்னிலேருந்து சுக்ரீவன் அந்த இடத்துல தங்கின்னு இருக்கான். அது வரைக்கும் அவன் இருந்த இடத்துல எல்லாம் வாலி போய் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கான். இப்போ அங்கதான் வந்திருக்கார் ராமர். வந்து சுக்ரீவன் எங்க சுக்ரீவன் எங்கன்னு தேடுறார். சுக்ரீவனோ பயப்படுறான் அவரை பார்த்து. நமக்கு வேண்டாதவர்கள் தான் யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, இந்த பக்கமா வாலி வர முடியாது அப்படிங்கிறதுக்காக வாலி ஒரு ஆளை அனுப்பியிருக்கான். வந்திருக்கக்கூடியவரை பார்த்தாலே தெரியாது, ராஜாதிராஜனா இருக்கார், கலையா இருக்கார். இவர் கண்டிப்பா சாதாரண ஆசாமியா இருக்க மாட்டார், சாமியா தான் இருப்பார். அவர் ஏதோ ஒரு தேசத்தினுடைய ராஜா அப்படின்னே எனக்கு தோணுது. அவர் அநேகமா வாலி அனுப்பின ஆளாதான் இருக்கும். ராஜாக்கும் நடுவுல ஸ்நேகம் இருக்கும். எப்பயுமே சமமா இருக்கக்கூடியவர்கள் மத்தியில தான் ஸ்நேகம் வரும். சமமா இருக்கக்கூடியவர்கள் மத்தியில ஸ்நேகம் வந்து அதுல யாராவது ஒருத்தன் மேலேயோ கீழேயோ போயிட்டான் அப்படின்னா அந்த ஸ்நேகம் உடைஞ்சிரும் அப்படின்னு நாரதரே துருவண்டத்துல சொல்றாரு. இவரை பார்த்தா ராஜாதிராஜனா இருக்கார். இவரும் ஒரு தேசத்தினுடைய ராஜாவா இருக்கணும். வாலியும் ஒரு தேசத்தினுடைய ராஜாவா இருக்கான். வாலி இவரை அனுப்பி இந்த சுக்ரீவனை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பான். நான் இப்பவே ஓடுறேன் எங்கேயாவது, நான் வந்து முழுக்கவே தலைமறைவாவே ஆயிடுறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு வாயை விட்டு புலம்புறான் சுக்ரீவன். இந்த வாயை விட்டு புலம்பும் பொழுது கூட ஒருத்தர் இருக்காராம். எப்படி ராமபிரான் பக்கத்துல ஒருத்தர் இருந்து உற்சாகப்படுத்திகிட்டே இருக்காரோ அதே மாதிரி வாலி கூடவே ஒருத்தர் இருந்து உற்சாகப்படுத்திகிட்டே இருக்காராம். அவருக்கு தான் ஆஞ்சநேயன்னு பெயர். அவர் சொல்றார், கவலைப்படாதவங்க, முதல்ல கவலையை விடுங்கோ. இது ஒரே எக்கோ அடிக்கிறது எனக்கு ரொம்ப. இது ஒரு சிரேஷ்டமான ஒரு மலை. இந்த மலையில நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, கவலையே படாதீங்க. உங்களுக்கு அப்படி அதை மீறி உங்களுக்கு மனசுல ஏதாவது சந்தேகம் இருக்கும் அப்படின்னா நான் போய் யாருன்னு விசாரிச்சுன்னு வரேன். நான் விசாரிச்சுன்னு வந்த உடனே ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். எக்கோ அடிக்கிறது எனக்கு, ஒரு பக்கம் ஒண்டி அடிக்கிறது. ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்படின்ன உடனே சுக்ரீவன் ஒரு உபாயம் சொன்னான். அங்க போய் பாரு, நீ போய் பார்த்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீயே போய் பேசி முடிவு பண்ண. அவர் நல்லவன் அப்படின்னு தோணித்தினாலோ உடனே இங்க என்கிட்ட வா, நீ என்கிட்ட சொல்லு, வந்திருக்கக்கூடியவர் நல்லவர் மாதிரி தான் தெரியறது அப்படின்னு நீ சொல்லு. அடுத்தது என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். இல்ல வந்திருக்கக்கூடியது சரியா படலை உனக்கு அப்படின்னா நீ எனக்கு அங்கேருந்து கண்ணு காண்பி, நான் இப்படியே ஓடி போயிடுறேன் எங்கேயாவது, நம்ம ரெண்டு பேருக்கும் பிராப்தம் இருந்ததுன்னா திருப்பி சந்திக்கலாம் அப்படிங்கிறான் சுக்ரீவன். உடனே ஆஞ்சநேய சுவாமி பிக்ஷுரூபம் ததோபேஜே ஷடபுத்தி தயா கபிஹி அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி உடனடியாக தன்னுடைய ரூபத்தை மாத்திக்கிறார். ரூபத்தை மாத்திட்டு ஒரு சந்நியாசி வேஷத்துல வரார் ஆஞ்சநேயன். ஏன் சந்நியாசி வேஷம்னா, இந்த வேஷத்தை போட்டு எப்பயுமே நம்ம யாரையாவது பரீட்சை பண்ணணும் அப்படின்னா, பரீட்சை பண்றோம் அப்படின்னா நம்ம இயல்பா போய் பரீட்சை பண்ணா அந்த பரீட்சை வேலைக்கு ஆகாது இல்லையா? நம்ம பரீட்சை பண்ணணும்னாலே வேற யாராவது ஒருத்தரா போய் தான் பரீட்சை பண்ணுவோம். இந்த பரீட்சைன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த எக்ஸாம்ஸ்ல எக்ஸாமினர்னு வருவாளே திடீர்னு ஒரு ஸ்குவாட், அவங்க ஒரு தனி ஸ்குவாட் மாதிரியே வரமாட்டாங்க. சாமான்யமா ஒரு எக்ஸாமினர் மாதிரி தான் வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாட் வருதுன்னு தெரியும். அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி இங்க தன்னுடைய ரூபத்தை மாத்திக்கிறார். ஒரு சந்நியாசி வேஷத்தை போட்டுண்டு அங்க
ராமர் முன்னாடி வரார். பக்கத்தில் வர 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 ராமபிரானும் இளைய பெருமாளும் 2 பேருமா வந்துட்டு இருக்கா. பக்கத்தில் வர 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 அவரை மீறி ஆஞ்சநேயர் ராமரை பார்த்து விழுந்து சேவிக்கிறார், விழுந்து நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணி கையை குவிச்சு பேச துவங்குறார். நீங்க யாரு? தாபசௌ சம்ஸ்கிருத விரதௌ கதம் தேசம் இமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ ராஜர்ஷி தேவ பிரதிமௌ. ஆஞ்சநேயன் கேட்கிறார், நீங்க யாரு? ராஜாவா, ரிஷியா, ராஜ ரிஷியா? உங்களை நான் யாருன்னே கணக்கிட முடியலையே. யாரை பார்த்தாலும் இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னால உங்களை பார்த்து இன்னார்னு சொல்ல முடியலையே. நீங்க யாரு? உங்களுடைய தோள்பட்டைகள்லாம் பார்த்தா ராஜா மாதிரி இருக்கு, உங்களுடைய வேஷத்தை பார்த்தா ரிஷி மாதிரி இருக்கு, கையில ஒரு கோதண்டமும் இருக்கு, மர உரியும் உடுத்தின்னு இருக்கீங்க. மர உரி உடுத்தின்று தலைக்கு ஜட்டனா போட்டு இருக்கிறத பார்த்தா ரிஷின்னு நிச்சயமா தோணுறது. நான் உங்க ஆளை பார்த்தா இது ரிஷி இல்ல, இது ராஜான்னு தோணுறது. ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால நீங்க ராஜ ரிஷியா? ஏதோ ஒரு தபஸ்வி கோலத்துல இருக்கீர்கள், ஏதோ ஒரு தபசு பண்ணிட்டு இருக்கீர்கள். உங்களுடைய இயல்பான வேஷம் இது இல்ல அப்படின்னும் எனக்கு புரியுறது. நீங்க யாரு? ஒரு கால் தேவலோகத்துல சஞ்சரிக்கக்கூடிய தேவர்கள் தான் வழிக்கு பூலோகத்துக்கு வந்துட்டீர்களா? நீங்க வரும்போது நான் பார்க்கிறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஒளி. அந்த ஒளி இந்த மலை மேல படுறது. நீங்க எங்க போனாலும் உங்களை ஒரு ஒளி பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்தா சாமானிய மனுஷன்னு தோணல, சாமானிய மனுஷர்களால வர முடியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கேள். சுக்ரீவன் எங்க, சுக்ரீவன் எங்கன்னு கேள்வி வர கேட்டு இருக்கேள். நீங்க யாரு எனக்கு சொல்லுங்க. எதுவும் பதிலே வரல. பதில் வரல அப்படின்ன உடனே கேட்காரு, ஏவம்மா பரிபாஷந்தம் கஸ்மாத் வை நாபிபாஷதா. நான் இவ்வளவு தொண பேசிட்டே இருக்கேனே, என் கூட 2 வார்த்தை பேசலாமே. உங்களை பார்த்தா ரொம்ப அழகா பேசக்கூடியவர்னு வேற தோணுது. 2 வார்த்தை பேசுற முத்து சிந்திருமா, ஏன் பேச மாட்டேங்கிற? ஓஹோ, நம்ம யார் கூட பேசுறோம்னு தெரியாம பேசக்கூடாது அப்படிங்கிறதுனாலயா? நான் சுக்ரீவனுடைய சச்சிவன், சுக்ரீவனுடைய மந்திரி. என்னை எல்லாரும் ஹனுமான் ஹனுமான் அப்படின்னு கூப்பிடுவா. வாயுவினுடைய குமாரன், வாயு தேவனுடைய குமாரன் நான். என் கூட நீங்க பேசலாமே, என் கூட நீங்க பேசலாமே அப்படின்னு கேட்ட உடனே ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து நீ பேசு அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் இதுவரைக்கும் நடந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அப்புறம் இவர் சொல்றார், இப்போ ராமர் இங்க வந்திருக்கார், சுக்ரீவனுடைய நட்ப நாடி வந்திருக்காருன்னு சொல்லணும்னு ஆசை. அப்படி கூட சொல்லக்கூடாது. சுக்ரீவனுக்கு கைங்கரியம் பண்ணறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காருன்னா வாஸ்தவமா சொல்லணும். ஆனா ராமபிரானுடைய கல்யாண குணம் அங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து மிரட்டுறார். நான் சுக்ரீவனை சரணாகதி பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிறார். லக்ஷ்மணனுக்கு வாய் வரமாட்டேங்கிறது. நான் எப்படி சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன்? என்னால கண்ணுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கார்கள் 2 பேரும். நான் எப்படி சொல்லுவேன், என்னால சொல்ல முடியாது. நீங்க எப்பேற்பட்டவர்? எல்லாரும் சரணாகதி பண்ண வேண்டிய நீங்க இன்னொருத்தரை பார்த்து சரணாகதி பண்றதா? சரணாகதி பண்றது அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சரணாகதி அப்படின்னு அடி புகுந்தோம் அப்படின்னா நம்மளை காக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும். தெய்வத்தை பார்த்து கையை குவிக்கிறோம், தெய்வத்தால நம்மளை காப்பாற்ற முடியும். இப்போ ராமர் ஒருத்தரை பார்த்து கையை குவிக்கிறார் அப்படின்னா அவர் ராமரை விட பெரியவரா இருக்கணும். வாஸ்தவத்துல ராமரோட பெரியவர் யாரு? யாருமே இல்லையே ராமரோட பெரியவர். அப்போ இருக்கும்போது ராமபிரான் சரணாகத்தின்னு சொல்றாரேன்னு லக்ஷ்மணன் ரொம்ப தயக்கப்படுறான், அழறான். என்ன ஆனாலும் ராமர் கண்ணுல மிரட்டுறார். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் சொல்றார், அப்பேற்பட்ட ராமபிரான் உங்களை சரணாகதி, சுக்ரீவனை சரணாகதி பண்ண ஆசைப்படுறார் அப்படின்ன உடனே ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார். அவருக்கு தெரியும் ராமபிரானுடைய ஒரு கௌரவம். ராமபிரானுடைய கௌரவம் தெரிஞ்சு சுக்ரீவன் சொல்றான், இந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், நீங்க சரணாகதிங்கிற வார்த்தைனா சொல்லக்கூடாது.
இப்பேற்பட்ட பெரியவருடைய சங்கம் எங்க சுக்ரீவனுக்கு கிடைக்கிறதுனா அது சுக்ரீவன் பண்ண பேர். உடனே நான் உங்களை சுக்ரீவனிடத்துல கூட்டுண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி அந்த நிமிஷமே 2 தோள்பட்டையும் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் கொடுத்தாராம். ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தோள்பட்டை கொடுத்து 2 பேரையும் ராமரை இடது தோள்பட்டையில எழுந்தருளை பண்ணி லக்ஷ்மணனை வலது தோள்பட்டையில எழுந்தருளை பண்ணி அங்கேருந்து கிளம்புறார் ஆஞ்சநேய சுவாமி. கிளம்பி பறந்து வந்து சுக்ரீவன் பக்கத்துல வந்தாச்சு. சுக்ரீவன் பக்கத்துல வந்த உடனே சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுத்து. நம்ம என்ன சொன்னோம், நமக்கு வேண்டாதவர் அப்படின்னா அங்கேருந்து கண்ணு காண்பி ஓடிடுறேன்னு சொன்னேன். நமக்கு வேண்டியவர்னா வந்து என்னிடத்துல சொல்லு, நான் அதற்கப்புறம் என்ன பண்றேன்னு சொன்னேன். இது பாரு என்ன பண்ணி வச்சுடுத்துன்னு குரங்குன்னு சொல்றது சரிதான் அப்படின்னு நினைச்சு அங்கேருந்து எடுத்தா ஓட்டம் சுக்ரீவன் ஓடக்கூடிய இடத்துல சரியா ஆஞ்சநேய சுவாமி வந்து லேண்ட் ஆகி ஆஞ்சநேயர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கீழே திருப்பி எழுந்தருளை பண்ணி ஓடக்கூடிய சுக்ரீவன் பக்கத்துல போய் பின்னாடிலேருந்து அவன் வாழை பிடிச்சு இன்னொரு கையினால ராமருடைய கையை யாசிச்சு ராமர் தன்னுடைய கையை கொடுக்க சுக்ரீவனுடைய வாழை பிடிச்சு இனிமே இந்த வாள் உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு கொடுத்தாராம். சின்னதா ஒரு அக்னியை மூட்டி இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவர்கள்லாம் வலம் வருவார்களே அது மாதிரி ராமரையும் சுக்ரீவனையும் வலம் வர செய்து இவர்கள் மத்தியில ஒரு நட்பு ஏற்படுத்தி விட்டாராம் ஆஞ்சநேய சுவாமி. உடனே 2 பேருக்கும் அப்படி ஒரு நட்பு வந்துடுத்தான். அதனால சுக்ரீவன் அவனுடைய கதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். ராமபிரானும் தன்னுடைய கதையை முழுக்க சொல்ல ஆரம்பிச்சார். சுக்ரீவன் வாலினி இருவர் ரிக்ஷரஜஸ் அப்படிங்கிறது அவ அப்பாவினுடைய பெயர். மொத்த குரங்கு சாம்ராஜ்யத்துக்கு இவர்கள் தான் சக்கரவர்த்தி. நிறைய குரங்கு, எல்லா குரங்கும் சாமானிய குரங்கு கிடையாது, திவ்யமான குரங்கு. ராமருக்கு கைங்கரியம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேஷத்துல வந்திருக்கார்கள். இங்க வாலி அப்படிங்கிறவன் இந்திரனினுடைய அம்சமா வந்திருக்கான். ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் வாயு, ஏற்கனவே சொன்ன சிவபெருமானுடைய அம்சம். 2 பேருக்கும் ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை கொண்டு சிவபெருமான் வாயு 2 அம்சங்களும் ஆஞ்சநேயன் இடத்துல உண்டு. அதனால்தான் ஆஞ்சநேயனுக்கு பார்த்தா பிரதோஷ காலத்துலதான் உள்ள போறார் லங்கைக்குள்ள. அழிக்கும் கடவுள் அப்படின்னு சிவபெருமான சொல்றது வழக்கம். அதன்படியே ஆஞ்சநேயர் ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த இடத்த நொறுக்கிட்டு வந்துடுறார், எல்லாத்தையும் பொசிக்கிட்டு வந்துடுறார். சிவாம்சம் ஆஞ்சநேய சுவாமி. அதே மாதிரி சுக்ரீவன் சூரியனுடைய அம்சமா பிறந்திருக்கான். இப்படி ஒவ்வொருத்தர் சேஷோ லக்ஷ்மண உச்சதே, ஆதிசேஷனே லக்ஷ்மணனா வந்திருக்கார். சங்கும் சக்கரவுமே பரதன் சத்ருக்னாக வந்திருக்கான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அம்சமா ராமருடைய கைங்கரியத்துக்காக வரும் பொழுது இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் வானரர்களா இருக்கக்கூடிய குரங்குகளாவே பிறந்திருக்கார்கள். வாலிதான் ராஜாவா இருக்கான். ஒரு சமயம் வாலிக்கு அப்பப்போ ஏதாவது ஒருத்தன் வந்து சண்டைக்கு வருவான், அவனை சண்டை போட்டு ஜெயிச்சிடுவான் வாலி. வாலிக்கு அப்ராக்கிருத்தமான சாமான்யம் இல்லாம அசாமான்யமான ஒரு திறன் இருந்தது வாலிக்கு சண்டை போடுறதுல. ஒரு சமயம் ஒரு அரக்கன் வந்தான் சண்டை இடுறதுக்காக. சண்டைக்கு வாலியை கூப்பிட்டுட்டு கிடுகிடுன்னு ஓட வேற ஆரம்பிச்சுட்டான். அவன் ஓட ஆரம்பிச்ச உடனே வாலி பின்தொடர்ந்து ஓடுறான். கடைசியா பார்த்தா ஒரு மலையினுடைய ஒரு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான். ஒளிஞ்ச உடனே சுக்ரீவனை அழைச்சான் வாலி. அந்த மலையினுடைய பொந்து வாசல்ல சுக்ரீவனை நிக்க வச்சான். நிக்க வச்சு, இதற்கு நீ காவலா இரு, நான் உள்ள போய் அவனை நான் பார்க்கிறேன், ஒரு கால் அவன் உள்ளேந்து தப்பிச்சு வெளில வந்துட்டான் அப்படின்னா நீ அவனை சம்ஹாரம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி வாலி உள்ள போனான். உள்ள போய் வெகு காலம் ஆயிடுத்து. ஒரே சத்தம். பார்த்தா நிறைய ரத்தம் வெளியில சிந்தித்து. இவ்வளவு ரத்தம் வெளியில சிந்தின உடனே சுக்ரீவனுக்கு தோணித்து வாலி தான் போயிட்டான். எப்போ வாலியே ஒரு அரக்கன் அடிச்சுதானோ நம்மளாம் ஏமாத்திரம் அப்படின்னு சுக்ரீவன் வெகுளித்தனமா என்ன பண்றான், வாசல்ல ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சுடுறான் அந்த பொந்த. அந்த அரக்கன் உள்ளே இருந்து சாகட்டம். ஒரு கால் வாலி உயிரோட இருந்தா வாலிக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, மலையே பொழந்துன்னு வெளில வந்துடுவான் அப்படின்னு நினைச்சுட்டு வரான்.
ஏற்கனவே சொன்னேன், ராஜா இல்லாம ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது, அந்த ராஜ்யத்துக்கு அராஜகம்னு பெயர்னு ஏற்கனவே சொன்னேன். அதன்படி இந்த குரங்கு ராஜ்யம் இருக்கே, அந்த குரங்கு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லா பெரியவர்களும் ஒரு ராஜா இல்லாம நம்மளுடைய குரங்கு ராஜ்யம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ராஜா அப்பாயிண்ட் பண்ணணும்னு சுக்ரீவன் கிட்ட பலவிதமா பேசி பார்க்கிறார்கள். சுக்ரீவன் வாலி போயிட்டான்னு சொல்ல மாட்டேங்கிறான், போகலன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு பக்கம் சொல்லணும் இல்லையா, எந்த பக்கமுமே சொல்ல மாட்டேங்கிறான். இவர்கள் பார்த்தார்கள், நமக்கு முக்கியம் ஏதாவது ஒரு ராஜா ஓணும் அப்படின்னு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறான். சுக்ரீவனுக்கும் ஒரு குஷி வந்துடுறது. பட்டாபிஷேக திருக்கோலத்துல வெள்ள பட்டாபிஷேகமான உடனே நகர்வலம் வரணும் இல்லையா, வெளியில வரான் சுக்ரீவன். ஒரே வான வேடிக்கைகள், பட்டாசு, சுக்ரீவன் பேர்ல கட்டியம்லாம் வாசிச்சு ஒரே புஷ்பத்தனா தூவி ஒரே அமக்களம், ஒரு பெரிய தேர்ல வலம் வந்துட்டு இருக்கான் சுக்ரீவன். எழுத்தாப்புல பார்த்தா செவப்பா ஒரு உருவம் வருது, முன்ன பின்ன பார்த்தா மாதிரியே தெரியல, செவப்பா ஒரு உருவம் வருது. இது யாரு? செவ்வாயின்னு ஒரு கிரகம் இருக்கு, செவப்பா இருக்குன்னு சொல்லுவார்கள். அந்த கிரகம் தான் ஒரு உருவம் எடுத்துட்டு எழுத்தாப்புல நடந்து வருதான்னு தோணுறது. கொஞ்ச நேரத்தை பார்த்தா அந்த உருவத்திலேருந்து என்னமோ சொட்டுறது வேற. ஓஹோ, ரத்தம் தான் சொட்டுறது போல இருக்கு. யாருன்னு நன்னா பார்த்தா வேற யாரும் கிடையாது, வாலி. வாலி பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன ஆயிருக்கு, அந்த அரக்கன் கூட்டுண்டு போய் உள்ள அவனுடைய மக்கள் பல பேர்களை உள்ள ஒளிச்சு வச்சு வாலிய ஓனுட்டே உள்ள அழைச்சிருக்கான். வாலி அந்த மலைக்குள்ள போன உடனே தான் தெரியுது நிறைய அரக்கர்கள் இருந்திருக்கார்கள். அவர்கள் எல்லாரையும் அடிச்சு சம்ஹாரம் பண்ணறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு. ஒரு இடத்துல ராமாயணத்துல வருது 1.5 வருஷம் ஆயிடுது அப்படின்னு. அதனால்தான் சுக்ரீவனுக்கே பயம் வந்துடும். அவ்வளவு அரக்கர்கள் அடிச்சு துவம்சம் பண்ணதுனாலதான் அவ்வளவு ரத்தம் வெள்ள சிந்தி இருக்கு. அவ்வளவு ரத்தமே வெள்ள சிந்தி இருக்கு. இப்போ இவ்வளவு பேரை அடிச்சு துவம்சம் பண்ணி வெள்ள வந்து பார்த்தா அந்த துவாரம், அந்த பொந்து வேற மூடி இருக்குங்கிறத பார்த்து ரொம்ப கோபப்பட்டான். சுக்ரீவனை நம்ம இங்க நிக்க வச்சோம், எந்த காரணத்துக்காக நிக்க வச்சோமோ அந்த காரணம் பண்ணாம இப்படி பண்ணிட்டானே சுக்ரீவன் கோபத்தோட வரும்போது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேக திருக்கோலத்தை சுக்ரீவன் வரதை பார்த்து கோபம் வந்துடுத்து வாலிக்கு. வாலி நினைச்சுட்டான் இதெல்லாம் சுக்ரீவனுடைய கை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேயே சுக்ரீவனோட சண்டை போட்டான். சுக்ரீவன் விழுந்து சரணாகதி பண்றான். நான் ஓனுட்டே பண்ணல, நான் அறியாமையினால பண்ணிட்டேன் அப்படின்னு சுக்ரீவன் பலவிதமா வாலி கிட்ட சொல்லி பார்க்கிறான். வாலிக்கு நம்பிக்கையே வரல. ஒரு எதிரியை எப்படி நடத்துவோமோ அது மாதிரி நடத்தலாம், அடிச்சு துவம்சம் பண்றான் சுக்ரீவனை. சுக்ரீவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். இதை விட மோசம், சுக்ரீவனுடைய மனைவியனா கைப்பற்றின்றான் வாலியே, தன்னுடைய மனைவி மாதிரி ஆக்குன்றான் வாலி. அப்புறம் எப்பெல்லாம் அவனுக்கு தோணுறதோ இந்த வார்ம் அப்னு சொல்லுவா தெரியுமா, அதாவது ஒன்று பண்ணறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் அப்படி சுத்துவா. எனக்கு திருநெல்வேலி பத்தி தெரியல, மெட்ராஸ் கார்த்தால வந்து எல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு 6 மணிக்கு பார்த்தா நிறைய பேர் கையெல்லாம் அப்படியே சுத்தின்ண்டே போயிட்டு இருப்பாங்க. நானும் முதல் 2 வாட்டி யாருக்கோ செய்கை தான் காட்டுறான்னு எழுத்தாப்புல பார்ப்பேன், எழுத்தாப்புல யாருமே இருக்க மாட்டான். இதை விட ஒன்றும் வேடிக்கை என்ன இருக்குன்னா, நிறைய பேர் சிரிச்சுனா பழகுவா. பார்த்துருக்கேளா? குர்காவன் போகும்போது நான் பார்த்துருக்கேன், பக்கத்துலேயே தண்ணி நடத்துக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும். ஏதாவது ஜோக் அடிச்சா சிரிக்கலாம், கிச்சு கிச்சு மூட்டினா சிரிக்கலாம். ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லையா சிரிப்பு வரத்துக்கு. ஒரு 70 வயசு கிழம் ஒரு 10-20 பேர் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு வயரே வெளிச்சிடும், ஆகாசத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. கார்த்தால 6 மணிக்கு சிரிக்கிறத விட்டுட்டு வேற வேலை கிடையாதா? நிஜமாவே ஆகாசத்தை பார்த்தா சிரிப்பாங்க. அவங்க எனக்கு என்ன தோணும், அவங்க காரணமே இல்லாம இப்படி சிரிக்கிறாங்களேங்கிறதுக்கு எனக்கு தோணும். பேசாம அவங்க சிரிக்கிறத வீடியோ எடுத்துன்னு வச்சு அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா காரணத்தோட சிரிச்சுடலாம். அந்த வீடியோ பார்த்தா சிரிப்பு வந்துடும். அவங்க ஒண்டி சிரிக்க மாட்டாங்க, அவங்க சிரிக்கிறத பார்த்து ஊரே சிரிக்கும். ஊர் சிரிக்கிறதா நிஜமான சிரிப்பு, இவங்க சிரிக்கிறது நிஜமான சிரிப்பே கிடையாது. இது மாதிரி காலங்காலத்தால் நிறைய வேடிக்கை நடக்கும். அது மாதிரி வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னா அந்த வாலி என்ன பண்ணுவானா, சுக்ரீவன் எங்க இருக்கான்னு தேடினா அவனை போய் நல்லா மொத்துவானா, கை காலெல்லாம் வார்ம் அப் ஆயிடுமா, நல்லா கை காலுக்குனா வேலை கொடுத்தா மாதிரி ஆயிடுமா.
இது மாதிரி சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்துக்குனா போய் 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 தேடி தேடி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கான். வாலி துவம்சம்லாம் பண்ணியிருக்கான். கடைசியா இந்த ரிஷ்யமுக பர்வதத்தை பத்தி கேள்விப்பட்டு நான் இங்கதான் இப்போ ஒரு காவலோட இருக்கேன், இங்க இது வரைக்கும் வாலி வந்ததில்லைன்னு சொன்ன உடனே பிரபு ஸ்ரீராமர் அவருடைய ஆர்வீர் நண்பன்னு கருதி உடனே ஒரு சங்கல்பம் பண்றார். அகம் வாலிம் ஹனிஷ்யாமி, நான் உடனே வாலியை அடிக்கிறேன் அப்படிங்கிறார். சுக்ரீவன் சொன்னா வாலி ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி ராமா, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, வாலி ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி. உடனே பிரபு தன் திருவாய் மலர்ந்து கேட்கிறார், நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவ அப்படின்னு கேட்கிறார். பொதுவா தெய்வம் சோதிக்கும்னு சொல்லுவார்கள் இல்லையா? ஆனா இங்க வாஸ்தவத்துல ராமர் விஷயத்துல ஒண்டி ராமர் சோதிக்கவே மாட்டார், நம்ம தான் ராமரை போட்டு சோதிப்போம். இது மாதிரி ஒரு தெய்வம். சுக்ரீவன் சொன்னா இங்க பக்கத்துல ஒரு எலும்பு கூடு கிடக்கிறது. இந்த எலும்பு கூடு ஒரு சமயம் துந்துபின்னு ஒரு அம்பி வந்தான். அவன் வந்த உடனே ஒரு காளமாடு ரூபத்துல வந்தான். அவனோட வாலி சண்டை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி போட்டான். அந்த துந்துபியினுடைய எலும்பு கூடு தான் அது. அப்படின்ன உடனே தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சு இந்த சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிரபு ஸ்ரீராமர் ஓடி வந்தார். ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிச்சார். அது எங்கேயோ போய் விழுந்தது. இப்பயாவது குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கும் பொழுது சுக்ரீவன் சொல்றான், அன்னைக்கு அவன் தூக்கி அடிக்கும் போது அதுல மாம்சம் இருந்தது, இப்ப மாம்சம் இல்லையே ராமா அப்படிங்கிறான். அப்பனா முதல்ல சொல்லியிருக்கவே கூடாது. அவன் அடுத்தது பார்த்து இவன் சொல்றான், இந்த ஒரு மரம் இருக்கு, இந்த மரம் சாலச்சிறந்த மரம். வாலி காலங்காலத்தால இந்த மரத்தை ஒரு உழுக்குவான். அவன் உலுக்கிட்டு போகும்போது மரத்துல வெறும் மரம் ஒண்டிதான் இருக்கும், பழம் காய் அதுல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் உதிர்ந்து இருக்கும். அப்படின்ன உடனே பிரபு ஸ்ரீராமர் சிரிச்சிட்டார். ஒரு அம்பை தொடுத்தார், அடிச்சார். 7 மரத்தை, ஒரு மரத்தை அடிக்கல, சப்தசால விருட்சம் 7 மரத்தை அடிச்சு அது எங்கேயோ போச்சான். 7 உலகத்தை தாண்டி அந்த 7 மரத்தை போய் தூக்கி போட்டுட்டு வந்த உடனே சுக்ரீவனுக்கு பெரிய நம்பிக்கை வந்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்து ராமபிரானை விழுந்து சேவிச்சான். ராமர் சொன்னார், நாளைக்கே வாலியை அழைச்சிண்டு வா அப்படிங்கிறார். இதற்கு மத்தியில் ராமபிரான் தன்னுடைய கதையை சொன்ன உடனே சுக்ரீவன் சொல்றான், இந்த ஆபரணங்கள் சிலது என்கிட்ட இருக்கு, இதே மாதிரி அந்த அம்மா தான் கத்திண்டு போச்சு அப்படின்னு சொல்லி உடனே போய் சில ஆபரணங்கள்லாம் எடுத்துன்னு வந்து காண்பிச்சா எல்லாமே சீதையினுடைய ஆபரணங்கள். சீதையினுடைய ஆபரணங்கள்னு பார்த்த உடனே ராமபிரான் நொறுங்கி போனார். அங்கேயே அழுதார். அழுது லக்ஷ்மணன் கிட்ட காண்பிக்கிறார், இதெல்லாம் உனக்கு தெரியறா அப்படின்னு. நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரம் து அபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். எனக்கு காதுல போட்டுக்கிறது, நெத்தியில போட்டுக்கிறது, இந்த விதமான ஆபரணங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவோ திருவடியில சாத்திக்கக்கூடிய நூபுரம் ஒண்டி எனக்கு தெரியும். ஏன்னா நித்தியபடி அந்த திருவடியை விழுந்து விழுந்து சேவிப்பேன். அப்போ பார்த்துருக்கேன், இது நிச்சயமா மண்ணியினுடைய நூபுரம் தான் அப்படின்னு சொல்றான். இது ஒரு சமாதானம். சீதா பலவிதமா லக்ஷ்மணனை பேசினதுக்கு இது ஒரு சமாதானமா அமையிறது. உடனே அடுத்த நாள் சுக்ரீவன் போறான், வாலியை அழைக்கிறான் சண்டைக்கு. வாலியை அழைச்சு உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல போய் நின்னுடுறான். மைதானத்தில் போய் நின்னா சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டையில் சுக்ரீவனை வாலி போட்டு அடிக்க, வாலி சுக்ரீவனை போட்டு அடிக்க, சுக்ரீவன் வாலிக்கிட்டேருந்து அடி வாங்க, வாலி சுக்ரீவனை போட்டு அடி துவம்சம் பண்ண, ஒன் சைடட் ஃபைட்டை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான் சுக்ரீவனை. சுக்ரீவன் பொழைச்சோம் அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஓடி வந்த உடனே ராமரை பார்த்து கேட்கிறான், பிரபு உங்க நம்பிக்கையில தானே போனேன், நான் மாட்டுக்கும் தேமேன்னு இருந்தேன், இப்போ பாருங்க உடம்பு முழுக்க வீங்கி இருக்கு,
என்னை போட்டு இப்படி பண்ணிட்டேலே அப்படின்னோடனே பிரபு ஸ்ரீராமர் அழகாக ஒரு காரணம் சொன்னார். இதெல்லாம் ராமராத ஒண்டி தான் சொல்ல முடியும். எனக்கு நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ்னு சொல்லவே இல்லையப்பா, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கேலே, நான் உனக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா நல்லது? இதுதான் வாலின்னு நினச்சிட்டு நான் உன் மேலே அம்பு போட்டுருந்தா நீ இப்போ பேசுறதுக்கே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னா சுக்ரீவன், நீங்கள் பண்ண நல்லது என் உடம்பு முழுக்க தெரியறது, முன்னாடி விட 2 மடங்கு வீங்கி போயிருக்கேன். ராமர் சொன்னார், கவலைப்படாத, நாளைக்கு நம்ம திருப்பி அவனை கூட்டுன்னு வந்து நாளைக்கு அவனை க்ளோஸ் பண்ணலான்னு அவனே கையை குவிக்கிறான் சுக்ரீவன். வாஸ்தவத்தில் என்ன ஆயிடுத்து, சுக்ரீவன் ஒரு பெரிய அபச்சாரப்பட்டிருக்கான். என்ன அபச்சாரப்பட்டிருக்கான் அப்படின்னா, மாற்றி மாற்றி ராமரே கவனிச்சானே ஒழிய லக்ஷ்மணனை கவனிக்கவே இல்லையா. லக்ஷ்மணனை கவனிக்காதது ஒண்டி இல்லாமல் தன்னை லக்ஷ்மணன் ஒரு தாசன்னு சொல்றத கேட்டு ஏதோ வேலைக்காரன் நினச்சுட்டானாம். அதனால பெரிய பாகவத அபச்சாரப்பட்டுட்டானாம் இந்த சுக்ரீவன். இந்த பாகவத அபச்சாரப்பட்டதை சரி கட்டணும் அப்படின்னு அடுத்த நாள் கஜபுஷ்பம் அப்படிங்கிற ஒரு புஷ்பத்தை கொண்டு ஒரு மாலை தொடுத்து லக்ஷ்மணன் அழைச்சி நீ இதை சுக்ரீவனுக்கு போடு அப்படிங்கிறார். சுக்ரீவன் போட்டுக்கிறான் அந்த மாலையை. இப்போ சொல்கிறார் ராமர், இப்போ மாலை இருக்கக்கூடியது சுக்ரீவன், மாலை இல்லாதது வாலின்னு நான் புரிஞ்சுன்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா எப்போ லக்ஷ்மணன் கையால் அந்த ஒரு மாலை வாங்கிட்டானோ அப்போவே அந்த தோஷம் விலகிடுறது. ஆனால் இந்த காரணம் வேடிக்கையால் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, சொல்லறதுக்கும் சரி படிக்கும் போதும் சரி. ஏன்னா நடக்கிறது பெரிய யுத்தம். 2 பேரும் மல்ல யுத்தம் பண்ணுறார்கள். மல்ல யுத்தம்னா ரெஸ்லிங்னு இப்போ பண்ணுறாளே அது மாதிரி 2 பேரும் அவனை குத்தி இவனை குத்தி இவனை தூக்கி போட்டு இது மாதிரி பண்ணுற யுத்தத்தில் ஒரு மாலை எம்மாத்திரம். நானாக இருந்தால் கேட்டிருப்பேன் ராமா வேற ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுக்கலாம், அவன் என்ன வேஷ்டி கட்டிக்கிறான்னு பார்த்துக்கோ, நான் என்ன வேஷ்டி கட்டிக்கிறேன்னு பார்த்துக்கோ, இல்லாட்டி நான் வேஷ்டியில் ஏதாவது ஒரு இடத்துல கிழிச்சு விடுறேன், இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ராமான்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா வாலி சுக்ரீவனை ஒரு அடிக்க ஒரு குத்து விட அந்த மாலை அப்படியே சைன்னு சுக்ரீவன் கழுத்துலேருந்து வாலி கழுத்துக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ராமர் 50 தொடுப்பார் சுக்ரீவன் மார்பில் போட்டிருப்பார். இப்படி தான் சொல்லணும். ஆனால் இதில் வாஸ்தவம் ராமருக்கு அடையாளம் தெரியாதது கிடையாது. பெருமாளுக்கு போய் அடையாளம் தெரியாமல் இருக்குமா? காளிதாசன் ஒரு அழகான உவமை சொல்கிறான். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறையா நல்லது நடக்கிறது, நிறையா கெட்டது நடக்கிறது. விவேகமாக இருக்கக்கூடியவன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கக்கூடியவன், விவேகியாக இருக்கக்கூடியவன், அதுதான் விவேகின்னு சொல்கிறேன். அவனுக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம போடக்கூடிய முயற்சி ஒன்றா இருக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றா இருக்குன்னு நிச்சயமாக தெரியும். எப்பொழுதுமே நம்ம போடக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பலன் கிடைக்கிறதுன்னு யாராலையும் சொல்ல முடியவே முடியாது. அதில் ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்தே ஆகணும் வாழ்க்கையில். எவ்வளவு வேறுபாடுனா விவேகியாக இருக்கக்கூடியவனால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வேறுபாடு இருக்கணும். அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில் பண்ணக்கூடிய முயற்சியினுடைய பலன் கிடையாது, நம்ம இதுவரைக்கும் பண்ண வாழ்க்கையில் பண்ண புண்ணிய பாபத்தினுடைய கணக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கை நமக்கு ஓடின்னு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்னை மீறி நிறையா நல்லது நடந்திருக்கு, என்னை மீறி நிறையா கெடுதல் நடந்திருக்கு. நம்மளாவது நம்ம விஷயத்தில் ரொம்ப ப்ரெஜுடிஸ்டாக இருப்போம். இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும், அவன் ஒன்றுமே பண்ணலை, வெட்டியாக சீட்டை தேய்ச்சிருக்கான், அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டான் பாருன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்போம், எவ்வளோ வாட்டி சொல்லி கேட்டிருப்போம். அப்போது நமக்கு தெரியறது நம்ம போடுறது ஒன்று, நமக்கு கிடைக்கிறது ஒன்று. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தா நம்ம அவர்கள் பண்ணுறது ஒன்றாவும் கிடைக்கிறது ஒன்றாவும் ஆறுது. அப்போது இது எல்லாமே இந்த ஜென்மத்தினுடைய கணக்கு கிடையாது, வேற இதற்கு முன்னாடி எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் அந்த ஜென்மங்களினுடைய கணக்கு அப்படின்னு. நம்ம ஏற்கனவே ஜென்மங்கள் எடுத்து தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக நிரூபணம் பண்ணிடலாம். ஒன்று சொல்லிட்டு மேலே போயிடுறேன், 1000 சொல்லலாம். இது மாதிரி குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குரங்கினுடைய வழக்கம் அது எப்பயுமே ஒரு மரத்தினுடைய கலையில தான் குட்டி போடுமாம். குரங்கு தெரியுமா, மரத்தோடைய கலையில தான் குட்டி போடுமாம். யோசிச்சு பாருங்க, ஒரு குட்டியை போடுறது, குட்டி போட்டால் அந்த அம்மாவால் அந்த குட்டியை பிடிக்க முடியுமா? எங்கேயாவது பிடிக்கவே முடியாது.
அந்த அம்மாவே உயிர் போற வேதனையில குட்டியை போட்டிருக்கும். அது கொஞ்சம் சமாதானமாகி தேத்தி வரத்துக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும் அந்த அம்மாவுக்கு. அப்போ மரத்தினுடைய கலையில போடாம கீழே போட்டாலாவது தேவலாம். ஆனா ஒரு காரணமா தான் மரத்துல போடுறது. கீழே போட்டா அந்த மரம் ஏறதுன்னா பழகிறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து கடிச்சு தூக்கிட்டு போயிடுவான் அந்த குட்டியை. அதனால மரத்தினுடைய கலையில தான் குட்டியை போடும். என்ன அழகு! அந்த குட்டி அந்த அம்மா கிட்டேருந்து வெளில வந்த உடனே தொப்புன்னு கீழே வந்துதானே சாகணும். எல்லா குரங்கு குட்டியும், ஒரு குரங்கு குட்டியை கூட இது மாதிரி செத்ததே கிடையாது. அம்மா கிட்டேருந்து வெளியில வந்த உடனே அதோடைய பூர்வ ஜென்ம வாசனை அது ஒரு மரத்துல போய் தொங்கிடும். இப்போ அதுக்கு தொங்கி 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 ஜென்மா ஜென்மாவா தொங்கி 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 இங்கேருந்து அங்க குதிச்சு அங்கேருந்து இங்க குதிச்சு அதுக்கு இன்னொரு ஜென்மா எடுத்த உடனே யாரும் அதற்கிட்ட சொல்லியே கொடுக்க வேண்டாம். அது அந்த அம்மா கிட்டேருந்து வெளியில வந்த உடனே ஒரு கிளையிலேருந்து கீழே விழ போகும்போது ஒரு கிளையை பிடிச்சு தொங்கிடும். அப்போ இதற்கு முன்னாடியே அது ஒரு குரங்கு ஜென்மா எடுத்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம விவேகியா இருக்கணும், விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. வாஸ்தவமா உண்மை என்னன்னு தேடக்கூடியவனுக்கு நிச்சயமா சொல்லி நிரூபணம் பண்ணிடலாம். விதண்டாவாதம் பண்ணக்கூடியவனிடத்துல என்ன பேசினாலும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ காளிதாசன் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றார். ஒரு ஜீவன் எவ்வளவு வாட்டி பிறந்தாலும், எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும், 1,00,000 கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த கணக்கு விடாத பகவான் கரெக்டா அவனுடைய பாப புண்ணியங்கள் கணக்க அவன் தலையில் தான் போய் கட்டுவானாம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை முடியறதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இன்னொருத்தருடைய கர்ப்பத்தில் போய் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி அவருக்கு எந்த காலத்துல அதை அனுபவிக்கிறதுக்கு சூட்டபிளா இருக்குமோ அந்த காலத்துல தான் பிறப்பான். 500 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் ஆகலாம். இது மாதிரி 1,00,000 கோடி வருஷங்களா நாம் எல்லாரும் பிறந்துட்டு தான் இருக்கோம். 1,00,000 கோடி வருஷமா 1,00,000 வாட்டி பிறந்திருப்போம், கோடி வாட்டி பிறந்திருப்போம். அதனாலதான் நமக்கே சில பொருட்கள்ல ஏன் ஒரு ஈர்ப்பு வருதுன்னே தெரியாது. சில பொருட்கள்ல நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். நீங்க கவனிச்சிருக்கீர்களான்னு தெரியல, ஏன் ஈர்ப்பு வருதுன்னு தெரியாது. சில பொருட்கள்ல ஒரு வெறுப்பு வேற வரும். நமக்கு வெறுப்பு வரக்கூடிய, ஈர்ப்பு வரக்கூடிய காரணமே இல்லாததை கொண்டே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கும் நம்மளுக்கும் ஜென்மா ஜென்மா ஜென்மாவா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு. காரணமே இல்லாம சில பேர் கொலைச்சுட்டே இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஜென்மா ஜென்மாவா கோபப்பட்டுட்டே இருக்கான். அவனுக்கு கோபப்படுறதுங்கிறது இயல்பு. ரொம்ப கொலைச்சுட்டே இருந்தா நாயா போயிடும். ரொம்ப சோம்பேறியா இருந்தா பகவான் சொல்றான் மரமா போயிடுவான் அப்படின்னு. எந்த குணம் அதிகமா இருக்கோ அந்த குணத்தை ஆசிரியிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மாவா பிறந்துடும். அது விட்டுலாம். இங்க காளிதாசன் சொல்றான், எவ்வளவு ஜென்மா அந்த ஜீவன் எடுத்தாலும் கரெக்டா அந்த புண்ணிய பாபத்தோடைய கணக்குக்கு ஏத்த மாதிரி அந்த ஜீவன் தலையில தான் போய் கட்டுவாராம். இப்போ இந்த உலகத்துல 1,00,000 கோடி ஜந்துக்கள் இருக்கா? நம்மளுடைய கணக்கே 1000 கோடி 2000 கோடி இருக்கு. நம்மளை தவிர எவ்வளோ மான் இருக்கு, எவ்வளோ மீன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பாக்டீரியா இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு புண்ணிய பாப கணக்கு எங்கேயோ ஒன்று ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு இல்லையா? தப்பி தவறி கூட பகவான் பக்கத்துல இருக்கக்கூடியவருடைய புண்ணிய கணக்கை என் தலையிலையோ என்னுடைய பாப்ப கணக்கை பக்கத்துல இருக்கக்கூடியவருடைய தலையிலையோ கட்ட மாட்டானோ. எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும், இந்த ஜென்மா திருநெல்வேலியில பிறந்து 500 வருஷம் கழிச்சு அமெரிக்கால பிறந்தாலும் கரெக்டா அவன் தலையில தான் திருநெல்வேலியில பிறந்தவனுடைய கர்மா போய் சேருமா. இதற்கு ஒரு அழகான உபமானம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான் காளிதாசன். எழுத்தாப்புல ஒரு 1000 மாடு கட்டியிருக்கு. இந்த படம் அந்த 1000 ஏதோ மாட்டினுடைய குட்டி இல்ல 1000 மாட்டினுடைய கண்ணுக்குட்டியும் எழுத்தாப்புல மாத்தி மாத்தி கட்டியிருக்கு. இந்த கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி அவிழ்த்து விட்டா அந்த 1000 மாடுல கரெக்டா தன்னுடைய தாய் மாடு யாருன்னு தெரிஞ்சுட்டு எப்படி அந்த தாய் மாட்டு கிட்ட போய் இந்த குட்டி எல்லாம் அதோடைய முளை காம்புல போய் பால் சாப்பிடுமோ, எப்படி உன்னுத்தர அண்டி கூட போயிடாதோ அதே மாதிரி அந்த புண்ணிய பாப்ப கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்து வச்சுன்னு சரியா அந்த ஜீவனுடைய தலையில தான் பகவான் கட்டுவானோ. அப்பேற்பட்ட யாரு வாலி யாரு தெரியலையா இல்லையா? நமக்கு தெரியறது காரணம் இல்லை. இந்த ரூபம் ஒரே மாதிரி இருந்தது, எனக்கு ஒரு மோகம் வந்துடுத்துன்னு ராமபிரான் கிடையாது. இந்த பாகவத அபச்சாரம் தான் காரணம். அந்த அபச்சாரம் சரி கட்டுற மாதிரி
வாங்கிட்டான் சுக்ரீவன். அந்த கதை வரா, திருப்பி சுக்ரீவன் வந்து கூப்பிடுறான் வாடா சண்டைக்குன்னு. கிடுகிடுன்னு திருப்பி ஓடி வரான் கூப்பிட்டுட்டோம். அங்கேயே சண்டை போட முடியாது, ஏன்னா அங்க ராமர் இல்ல. ராமர் அதற்கு ஒரு மைதானத்தை ஓடி வந்துடுறான். வாலி கிளம்புறதுக்கு அங்க தாரகா பேசுறான். சாதுனாம் ஆபன்னானாம் பாகதி நாம் சம்சயம் ஞான விபன்னோ நிதேஷே நிரதஸ்பிது தாதுமிவ சைலே நானாமாகரோ மகான். மாதிரியாம் பிரபு நமக்கு நிழலும் இலை மரம் கொடுக்கும். மரம் நமக்கு நம்ம மரத்துக்கு கெடுக்க கூட நமக்கு பண்ணும். மரத்தை போட்டு பெரிய கல்லு அப்படின்னா அடுத்த க்ஷணம் பார்த்தா நம்ம கையில எந்த ஒரு அந்த கையில அந்த மரம் விதத்திலையும் ஒரு ராமர் நம்ம நினைச்சா கூட அது மனசுல வச்சு பண்ணுவாராம். நீ இருக்காராம் பிரபு. அதுல என்ன எழுதியிருக்குன்னு ராமா அப்படின்னு எழுதியிருக்கான். உடனே கூப்பிட்டான். அதை படிக்கிறான் இல்ல, ராமா அப்படின்னு படிச்ச உடனே அவ்வளவு தூரம் போன பிரபு திருப்பி வந்துட்டாராம். ஏன் அப்படின்னா தன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய இடத்துல அவரால் இல்லாம இருக்கவே முடியாதான். ஸ்ரீ குருஜி அழகா சொல்வார். அதற்கு காரணம் அவருக்கு அவர் பேர் மேல ரொம்ப பெரிய அபிமானம் உண்டாம். ஏன் அப்படின்னா கூப்பிட்டு அவர் வரல வேற யாராவது வந்துட்டானா அந்த பேர் அவரது இல்லைன்னு ஆயிடுமா. நம்மளே தெருவில் போகும்போது நம்ம பேரை கூப்பிட்டா உடனே திரும்பி பார்த்துடுறோமோனோ. நமக்கே அப்படின்னா இந்த ஜென்மால எனக்கு ஒரு பேர், போன ஜென்மால எனக்கு ஒரு பேர், லட்சம் கோடி ஜென்மாக்கள்ல ஒரு பேர். இப்படி தாத்காலிகமா இருக்கக்கூடிய காலத்திலேயே என் பேர் மேல எனக்கு ஒரு அபிமானம் வருதுன்னா சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு தன்னுடைய பேர்ல அபிமானம் வருதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையே. அதனால இங்க ராமா அப்படின்னு உடனே போன பிரபு திருப்பி வந்துடுறார். வாலி இங்க ராமரை எழுத்தாப்புல பார்த்துட்டே பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். இப்போ நம்ம இந்த பட்டிமன்றத்துல நிறைய கேட்கிறோமே, இராமன், ராமன் கூட சொல்ல மாட்டான், இராமன் மறைந்து நின்று அடித்தது சரியா? ஒரு பட்டிமன்றம் நான் கேட்டேன், பல பட்டிமன்றம் கேட்டிருக்கேன். எல்லாரும் என்ன வளர்றான்னு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்னுடைய போராத காலம் ஒரு வாட்டி மன்னார்குடியில் ஒரு ராமாயணம் சொல்லியிருந்தேன். மன்னார்குடி தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ராஜகோபால சுவாமி இருக்காரு, பக்கத்திலே வடுவூர் இருக்கு, ரொம்ப அழகாக இருப்பார் ராஜகோபாலன். அந்த மன்னார்குடி பெரிய கோவில். கோவில் கூட உள்ள போகும்பொழுது இடது பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்கும். அது ஏறத்தாழ இந்த பட்டிமன்ற மண்டபம் மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் முன்னாடி ஒரு காலத்தில் இது மாதிரி உபன்யாச மேடையா அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் குறைஞ்சு போயிடுது. ஒரு சமயம் பெருமாள் சேவிக்கிறதுக்காக, அதாவது ராமாயணம் ஒரு இடத்துல பாராயணம் பண்ணிட்டு சாயங்காலம் கதை சொல்லிட்டு போனால் உற்சவ காலம் போய் பெருமாள் சேவிச்சுடலாம். அப்படி போகும்போது பார்த்தா இந்த பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம்ல ஒரு பட்டிமன்றம் நடந்துருக்கு. அது பார்க்கறதுக்கு ஒரு 50 பேர் உட்காந்துருக்கா. உள்ள கோவிலில் கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. சரி, என்ன பட்டிமன்றம், அப்படி என்ன பட்டிமன்றம்னு காது கொடுத்து கேட்டேன். கொஞ்ச நேரம் 2 பக்கம் பேசணும் இல்லையா பட்டிமன்றத்தில். அன்னைக்குன்னு பார்த்து வாலி தான் டாபிக்கு. என்ன அப்படின்னா 2 பக்கத்துலையுமே, ஒரு பக்கத்தில் இல்லை 2 பக்கத்துலையுமே வாலிய மறைஞ்சு நின்று அடிச்சது தப்புன்னு வாதாடிட்டு இருக்கார்கள். ஒரு பக்கமாவது ராமர் பக்கம் இருக்கணும், அப்படி இருந்தால் தானே கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கணும். இராமன் வாலியை மறைந்து கொன்றது ஒரு கோழச் செயலே அப்படிங்கிறவன் என்னென்னமோ பேசினார்கள். ஆனால் அதில் எனக்கு ஒரு பெரிய தெளிவு பிறந்தது. என்ன தெளிவு பிறந்ததுன்னா, இவர்கள் ராமாயணம்னா என்னன்னே தெரியாது பேசுகிறவாளுக்கு. ராமாயணத்தை போகிறவன் ஏதோ அந்த கேட்பார் சொல் கேட்டு ராமர் இது பண்ணார், வாலி இது பண்ணார்னு தெரிஞ்சுட்டு தப்பா டிரான்ஸ்லேஷன்லாம் படிச்சு கண்டவன் எழுதின ராமாயணம்னா படிச்சு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு அபிப்பிராயத்துக்கு இவர்கள் ராமரை தூஷிக்கிறார்கள்.
வால்மீகி எழுதின ராமாயணம் தான் நமக்கு தெரிஞ்ச ராமாயணம். அதற்கு பின்னாடி யாரு ராம கதை எழுதினாலும் வால்மீகி எழுதினதை படிச்சு எழுதியிருக்கார்களே ஒழிய கதையை யாருக்குமே தெரியவே தெரியும், கம்பன் உள்பட. கம்பன் உள்பட. கம்பனும் சொல்றான் மாக்கவி மாட்சி தெரிவிக்கவே அப்படிங்கிறான். வால்மீகியினுடைய புகழ் இங்க பரப்பணம் அப்படிங்கிறதுக்காக நான் அருளி செய்கிற காப்பியம் இதுன்னு சொல்லி கம்பன் எழுதினார் ராமாயணத்தை. கம்பன் மாக்கவி அப்படிங்கிறார் வால்மீகிய. இருக்கட்டும். இப்போ வாஸ்தவமா வால்மீகி ராமாயணம் படிக்கக்கூடியவர்களுக்கு இங்க எந்த சந்தேகமும் வரவே வராது. ஏன் சந்தேகம் வராதுன்னு நான் துணிச்சலா சொல்றேன்னா, இதற்கு மேல கேள்வி கேட்க முடியாது, அவ்வளவு கேள்வி வாலி கேட்டுடுறான். இதற்கு மேல பதில் சொல்ல முடியாது, ராமரே அங்க பதில் சொல்லிடுறார். இங்க ஒரு பெரிய கேள்வி கேட்டு பதில் சொல்லி எல்லாமே இங்க முடிஞ்சிருது. நம்ம இத படிக்காம யாரு ராமரை பத்தி நமக்கு தெரிவிக்கிறார், ஒன்னு இப்படி வச்சுருந்தோம், ஒன்னு ராமர் பொய்ன்னு சொல்லிடணும். ராமர் பொய், ராமருங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அப்படி ஒருத்தர் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த வாலி சம்பவத்தை நம்ம எடுக்கவே கூடாது. நான் சொல்றது புரியுறதா? வாலியை பத்தி நீங்க எப்போ விமர்சனம் பண்ணுகிறீர்களோ அப்போ ராமர் உண்மைன்னு ஒத்துக்கணும். ஆனா நான் பொதுவா பார்த்திருக்கேன், இது மாதிரி யாரெல்லாம் பரிகாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த வாலியை மறைஞ்சிருன்னு அடிச்சது தப்புன்னு நிறைய சொல்லுவா. நம்ம பதில் சொல்லிடலாம், ஏன்னா பதில் இருக்கு. முதல்ல அவங்க பேசுறதே தப்பு, தப்பான தளத்துல பேசி அவர்கள் ஒரு கற்பனை கதையில தப்பு தப்புன்பார்கள். நீ சொல்றது எல்லாமே கற்பனை நிகழ்ச்சி, நிஜமா நடந்த நிகழ்ச்சி இதுதான் அப்படின்னு காண்பிச்ச உடனே அவர்கள் தன்னுடைய தப்பை உணர்ந்த உடனே அவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, ராமன் தான் ஒருத்த இல்லவே இல்லையே அப்படின்றவா. சொல்றது புரியுறதா? இது எப்படின்னா ஹெட்ஸ் ஐ வின் டெய்ல்ஸ் யூ லூஸ், அது மாதிரி இது. இதுல என்ன ஆனாலும் நான் தான் ஜெயிக்கணும், வாலிய மறைஞ்சிருந்தா அடிச்சது தப்பு இல்ல சரிதான் அப்படின்னா ராமன் தான் ஒருத்த இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ நான் சொல்லிடுறேன் என்னன்னா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுதான் வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய விஷயம். இதை நம்மளுடைய பெரியவர்கள்னா கசடர இதை பலவிதமா விசாரம் பண்ணி இதற்கு மேல இதை நம்ம புதுசா பார்க்கறதுக்கு அளவே வேலையே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல பரிஷ்காரமான புத்தி உடைய நம் பெரியோர்கள் எல்லாருமே ஆராய்ந்த விஷயம் இது. வாலி முதல்ல கேட்கிறான், நான் தப்பே பண்ணல, என்னை எதற்கு அடிச்ச அப்படின்னு கேட்கிறான். ரெண்டாவது சொல்றான், நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன். மூன்றாவது, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கணும் இல்லையா. இப்போ நான் வலது கை பக்கம் நான் வண்டி ஓட்டிட்டு போனா உடனே என்ன போலீஸ் பிடிச்சிருவான். ஏன்? ஏன்னா கீப் லெஃப்ட்னு ஒரு சட்டம் இருக்கு, இடது கை பக்கம் தான் போகணும்னு ஒரு சட்டம் இருக்கு நம்ம ஊர்ல. வெளிநாட்டுல வேற மாதிரி. அப்படி இருக்கும் போது நீ இந்த பக்கம் போயிட்ட, நீ சட்டத்தை மீறிட்டேன்னு சொல்லுவான்ல. வாலி கேட்கிறான், எனக்கு அது மாதிரி ஒரு சட்டமே இல்லை, எனக்கு அது மாதிரி ஒரு சட்டமே இல்லை, நான் தான் மனுஷ ஜாதி இல்லையே, நான் குரங்குனா, நாங்க எப்படி வேணா வாழலாம், நாங்க தாறுமாறா வாழலாம், தாறுமாறா தான் நாங்க வாழ்வோம், ஏன்னா எந்த சட்ட திட்டத்துக்குள்ளேயும் நாங்க வரமாட்டோம். அதனால நான் சொல்றேன், நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ சொன்னா ஏதாவது ஒரு சட்டத்தை நான் மீறிட்டேன்னு சொல்லணும், அப்படி ஒரு சட்டத்துக்குள்ளேயே நாங்க வரமாட்டோம், அதனால நான் தப்பு பண்ணல. நான்காவது, இல்ல நீ ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள வருவ. இது புரியுறதா? இப்படிதான் ஒரு லாயர் ஆர்கியூ பண்ணுவான், அதே மாதிரி பண்ணுவான். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல்னு இருக்கும், வித்தவுட் ப்ரெஜுடிஸ்னு சொல்லுவான். முன்னாடி இருக்கக்கூடியதுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியதுக்கும் சம்பந்தம் இல்லாம அப்படின்னு. நான்காவது விஷயம் சொல்றான், நான் எந்த சட்டத்திட்டத்துக்குள்ளேயும் வரல, ஆனா நம்ம கற்பனை பண்ணிப்போம் ஏதோ ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அப்படின்னு. அந்த சட்டத்தை நான் மீறி இருக்கேன் அப்படின்னா மீறினதை எடுத்து சொல்லறதுக்கு இங்க யாரு இருக்கா? இப்போ நான் சொன்னேன் வலது கை பக்கம் நான் வண்டி ஓட்டிட்டு போனேன் அப்படின்னா ஒரு போலீஸ் என்னை தடுக்கலாம், ஏன்னா போலீஸ் அதற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கான் இல்லையா. வாலி சொல்றான், இருக்கக்கூடிய மொத்த குரங்கு ராஜ்யத்துக்கும் நான் தான் தலைவன், எனக்கு மேல ஒருத்தன் இருந்தாதானே அவன் என்ன சரியா தடுத்து ஆட்கொண்டு நீ இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன்னு என்னை ஒரு நல்வழி காண்பிக்க முடியும், இல்லாட்டி என்னை திருத்த முடியும். எனக்கு மேல யாருமே கிடையாது.
எனக்கு கீழே யாராவது தப்பு பண்ணா ஒரு கால் சட்டம் இருக்குமாகில் அந்த சட்ட திட்டத்தை கொண்டு அவர்களை நான் திருத்துவேனே ஒழிய, எனக்கு மேலே எப்போ ஒருத்தன் இல்லவே இல்லையோ, நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் வாழ்க்கையை வாழணும் என்றாலும் கூட நான் பண்ண தப்பை யாராலும் என்ன திருத்தவே முடியாது. நான் அவ்வளோ பெரிய பதவியில இருக்கேன்னு சொல்றான். புரியுறதா நான் சொல்றது? 5வது, சரி எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கலாம், நான் சட்டத்தை மீறிட்டேனே வச்சுக்கலாம். அப்படி இருந்திருந்தாலும் சட்டத்தில் சொல்லுவா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவா. 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். யாரு கடைசியா நீதி தெரிவிக்கணுமோ அந்த நீதி ஆசிரியர், நீதி அரசர், அவர் என்ன பண்ணணும், 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் கேள்வி கேட்டு விசாரிச்சு அதற்கப்புறம் தான் தன்னுடைய நீதியை சொல்லணும். ஒரு பக்கத்துல ஒண்டி கேட்டுட்டு ஒரு பக்கத்துல கேட்காம போகக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். யாரா இருந்தாலும் வாலி சொல்றான், நீ சுக்ரீவன் பக்கம் இருக்கக்கூடியது நல்லது கெட்டது தான் கேட்டிய ஒழிய என் பக்கம் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நீ கேட்கவே இல்லை. அதனால நீ எனக்கு கொடுத்த இந்த ஒரு நீதியிலேயே ஒரு தவறு இருக்கு. 6வது, எதற்கு என்ன அடிச்ச, எந்த சட்டத்துல மரணம்னு தண்டனைன்னு இருக்கு. 7வது, என்ன நேருக்கு நேர் வந்து என்ன அடிக்க வேண்டியதானே, எதற்கு மறைஞ்சு நின்று அடிச்சேன்னு. இவ்வளவு கேள்வி உங்களுக்கு சம்மதமா இருக்கா? உங்களுக்கு சம்மதம் இல்லாட்டி இதற்கு மேல ஏதாவது ஒரு கேள்வி வர முடியுமா? இவ்வளவு கேள்வி கேட்கலாம் வாலி. முதல் வாடி படிச்சு என் நெஞ்ச பிடிச்சிட்டான். வாலி ஒரு மனுஷனா இருந்தான் அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல பெஸ்ட் லாயரா இருப்பான். இவ்வளவு நன்னா ஒரு கிளைண்ட் ஒரு லாயர் டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது. இவ்வளவு கேள்வி கேட்கிறான். பிரபு ஸ்ரீராமர் பொறுமையோட எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். எல்லாத்துக்கும் பதில் சொல்றார் பிரபு ஸ்ரீராமர். இவ்வளவு கேள்வி 7-8 கேள்வி கேட்டிருக்கானோ சுலபமா 2-3 பதிலே எல்லாமே அடங்கிடும். பிரபு சொல்றார், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க. என்ன தப்பு அப்படின்னா, சரணாகத்தின்னு ஒருத்தன் பண்ணான் அப்படின்னா அவன் தப்பே பண்ணாலும் அந்த தப்பை நம்ம பொருட்படுத்தாம அவனை மன்னிச்சு விடணும்னு சாஸ்திரம் சொல்லுறது. உன் காலில் விழுந்தான் உன் தம்பி, அவன் தப்பே பண்ணல, இருந்தாலும் உன் காலில் விழுந்தவனே நீ மெதிச்ச, அது ஒரு தப்பு, பெரும் குற்றம், அது பெரும் குற்றம். 2வது, அவன் இல்லாத சமயத்துல அவனுடைய மனைவி உனக்கு தங்க மாதிரி, உனக்கு பெண் மாதிரி, அவனுடைய மனைவியை போய் நீ கைப்பற்றிண்டு வந்து உன்னுடைய அந்தப்புறத்தில் வச்சுக்கிறதுங்கிறது சொல்லறதுக்கே கூச்சமுள்ள ஒரு விஷயம். இவ்வளவு நான் சொல்றேனே ஒழிய ராமர் சொல்லலை. ராமர் ரொம்ப நாகரீகமான வார்த்தைகள்லாம் சொல்றார். நீ அவனுடைய மனைவி விஷயத்துல பண்ண தப்பா பத்தி நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்றார் ராமர். மனைவின்னு கூட சொல்லல, குடும்பம்னு சொல்றார் ராமர். அவருடைய வார்த்தையே ரொம்ப நாகரீகமா இருக்கும். வார்த்தையில கூட ஒரு தரம் கீழே குறைஞ்சிட மாட்டார். அப்போ பெரிய தப்பு பண்ணியிருக்க, நான் தப்பே பண்ணலன்னு அவன் முதல்ல சொன்னா, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. இல்லையே, தப்பு பண்ணா ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னான். ராமபிரான் கேட்டுற, ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு அடிச்சோம் அப்படின்னா அந்த குரங்கு அடிபட்டு கீழே விழுந்துடுத்துங்கிற கதை தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உடனே அங்கே ஒரு ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சின்ன ஒரு சன்னதி வந்துடும். நம்ம இந்த ரோட்லனா ஹைவேஸ்லாம் போகும்போது நிறைய ஆஞ்சநேயருக்கு சன்னதி ஏற்படுறது, அதெல்லாம் அப்படி தான் வந்தது. குரங்கு அடிச்சுட்டா அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு. ஆஞ்சநேயருக்கு அங்கே ஒரு சன்னதி ஏற்படுத்துன்னு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய ஆஞ்சநேயர் குட்டி குட்டியாக சன்னதி வந்திருக்கும். ஆனால் எங்கேயாவது அடிப்பட்ட குரங்கு இது மாதிரி கேள்வி கேட்டு கேள்விப்பட்டிருக்கோ? இவ்வளோ அழகா வரிசையா ராமபிரான் சொன்னார், எப்போ நீ இவ்வளோ அழகா பேசுறியோ வாலி, அடிப்பட்டு கீழே விழாம அப்பவே தெரிஞ்சுக்கோ நீ ஒரு குரங்கு இல்லை. ஒரு சாமானிய குரங்கால இவ்வளோ அழகா ஆர்டிகுலேட் பண்ணவே முடியாது. எப்போ இவ்வளவு அழகா நீ விவரிக்கிறியோ, நீ குரங்கில்லைன்னு நீ தெரிஞ்சுக்கோ, நீ இந்திரன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்திரன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்திராம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு வானரன் நீ. அதனாலதான் உன்னால இவ்வளவு அழகா பேசவும் முடியறது. எப்போ நீ குரங்கு இல்லை இந்திரன் தான் இவ்வளவு காரியம் பண்ணியிருக்கான்னு ஆறுதோ அப்பவே சட்டத்திட்டத்தான் உனக்கு உண்டு. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் தான் நீ. சட்டம் சொல்லுறது பல சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் சொல்றது, ஸ்மிருதி கிரந்தங்கள்னா சொல்றது. மனுஸ்மிருதி ஆரம்பிச்சு எல்லா ஸ்மிருதி நூல்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணா அவனுக்கு மரணம் அப்படிங்கிறது தண்டனைன்னு கொடுத்துருக்கு. கடைசியா ஒரு கேள்வி கேட்டானே, அதை நீ எப்படி கொடுக்கலான்னு.
அதற்கு ராமபிரான் சொன்னா, அடே முட்டாள், இதெல்லாம் என்னுடைய இடம்டா அப்படிங்கிறார். எங்க அப்பாவுடைய ராஜ்யம் ரொம்ப பெருசு, அதனால எங்க அப்பா ராஜ்யத்தை பாதியா பிளந்து நாட்டை பரதனுக்கும் காட்டை எனக்கும் கொடுத்திருக்கார். இக்ஷ்வாகூனாம் இயம் பூமிஹி, இந்த பூமி இருக்கே, இந்த இடம், இது எல்லாத்துக்கும் ராஜா நான் தான். இதுக்கெல்லாம் ராஜான்னா எனக்கு ஒருத்தனுடைய ராஜ்யத்துல எங்கேயாவது ஒரு அநீதி நடந்ததுன்னா அந்த ராஜா தட்டி கேட்கலாமோனோ, இந்த மொத்த காட்டுக்கும் நான் தான் ராஜா. இந்த காட்டுல ஒரு அநீதி நடந்தது. என்ன அநீதி? உனக்கும் உன் தம்பிக்கும் நடுவில் நடந்த ஒரு அநீதி. அந்த அநீதியை தட்டி கேட்கிற இடத்துல தான் நான் இருக்கேன், அதனால்தான் நான் உன்னை தட்டி கேட்டேன். மரணம் தான் தண்டனைன்னு சொல்லி எடுத்து நான் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். கடைசி கேள்வி, ஏன் மறைஞ்சு நின்று அடிச்ச? அதுக்கு வாலியை பார்த்து 2 பதில். இந்திரன் இதே மாதிரி மறைஞ்சு வந்துதான் அகல்யை கிட்ட அபச்சாரப்பட்டுடுறான். எப்போ நீ மறைஞ்சு நின்று ஒரு ரிஷி பத்னியை அபச்சாரப்பட்டியோ, ஒன்னு அதற்கு பதில் மறைஞ்சு நின்று அடிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. 1. 2வது, நான் உன்கிட்ட நேரடியா வந்தேன் அப்படின்னா நீ என்கிட்ட நேரடியா வர மாட்ட. நீ என்கிட்ட நேரடியா ஒரு பொழுதும் வரமாட்ட. ஏன்னா நீ பெரிய ராஜா. ராஜா முதல்ல சண்டைக்கு வந்ததா கதையே கிடையாது. என்ன நடக்கும்? முதல்ல ராஜா தன்னுடைய காலாட்படையை அனுப்புவான், ரத்த படையை அனுப்புவான். அது மாதிரி உன்கிட்ட இருக்கக்கூடிய அளவு கடந்த வானர சைன்யத்தை அனுப்பி அவர்களோட நான் சண்டை போட்டு அவர்களை நான் சம்ஹாரம் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியா ராஜாவான நீ வருவ. நான் உன்னை அடிச்சு கொல்லணும். எப்போ? எனக்காக கைங்கரியம் பண்ணணும்னு தேவர்கள்லாம் எந்த வானர் ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கார்களோ, அந்த என் பொருட்டு கைங்கரியம் பண்ணணும்னு வந்த தேவர்களை நானே என்னுடைய கையினால் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதை நான் அவாய்ட் பண்ணணும், அதை நான் தடுக்கணும் அப்படின்னா நான் மறைஞ்சு நின்று உன்னை அடிச்சாதான் உண்டு. அதனால்தான் நான் உன்னை மறைஞ்சு நின்று அடிச்சேன் அப்படின்னு உடனே வாலி படுத்த வண்ணமே அவன் திருவடியை பார்த்து போற்றி போற்றி போற்றின்னு, நான் பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன், உங்களை நிக்க வச்சு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டேனே அப்படின்னு கையை கூச்சுன்னான் வாலி. இந்த சம்பவத்துல எல்லார காட்டிலும் அதிகமா ஒத்த கேள்வி கேட்கலாம்னா அது வாலி தான். கரெக்டா? வாலியினுடைய நன்மை இல்ல, வாலியை விடையா உங்களுக்கும் எனக்கும் நிறைய கருத்து இருந்துட போறது இல்லை. இராவணன் பேசுறார்களே, அவர்களுக்கு அதிகமான கருத்து இருந்துட போறதா? அந்த வாலியே கைய கூச்சு தான் பண்ண தப்ப ஒத்துண்டு உடனே அங்கேருந்து தார ஓடி வரா. அவனுடைய குடும்பத்தினர் எல்லாரும் ஓடி வரா. அவனுடைய பிள்ளை அங்கதனும் ஓடி வரா. அங்கதனை அழைச்சு அங்க அவன் குடும்பத்துல அவனுடைய நட்பு வட்டாரங்கள், அவனுடைய மந்திரிகள் அவ்வளவு பேர் இருக்கும்பொழுது அவ்வளவு பேரையும் தள்ளி ராமபிரான அழைச்சு ராமருடைய கையில அங்கதனை ஒப்படைக்கிறான். வாஸ்தவமா சொல்லுங்கள், வாலிக்கு ராமர் பண்ணது தப்புன்னு அவன் மனசுல இத்தினூண்டு ஒரு எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை இவ்வளவு பேரை விட்டு ராமர் கிட்ட ஒப்படைப்பானோ? இன்னொரு விதமா சொல்றேன், வாலிக்கு நம்மள மறைஞ்சு நின்று அடிச்சதுதான் சரி அப்படின்னு தோணினாதானே தன்னுடைய பிள்ளையே அனுப்புவார். தன்னுடைய பிள்ளையே ஒப்படைக்கலாம். அவன் அம்மா கிட்ட கூட ஒப்படைக்கல. தாரதான் வாலியினுடைய மனைவி, அங்கதனினுடைய அம்மா. அவன் அம்மா கிட்ட கூட ஒப்படைக்கல. மெனக்கட்டு ராமரை அழைச்சு ராமர் கிட்ட பிரார்த்திச்சுண்டு அவனுடைய அந்த அங்கதனுடைய கையை எடுத்து ராமருடைய கையில ஒப்படைச்சு, நீங்க தான் இனிமே அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான் வாலி. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், வாலிக்கு தன்னுடைய மரணத்துல தன்னை மறைஞ்சு நின்று ராமர் அடிச்சது எவ்வளவு சரின்னு பட்டிருக்கணும், எவ்வளவு சரின்னு இதற்கு மேல கேள்வியே கிடையாது. கேள்வி ஏன் பிறக்குதுன்னா இது தெரியாததுனால்தான். இது தெரிஞ்சிருக்குன்னா கேள்வியே கிடையாது. இது தெரியாதது காரணம் வேறொரு கதை கட்டுறது. எப்படி கதை கட்டணும் அப்படின்னா, எப்படி கதை கட்டினா ராமர் மேல பழி சொல்ல முடியுமோ அது மாதிரி ஒரு கதை கட்டிடுறது. ராமர் மேல பழி சொல்லணும், அதற்காக அது மாதிரி ஒரு ராமாயணமே எழுதிடுறது. அது மாதிரி ஒரு ராமாயணத்தை எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராமாயணத்தை படிக்கக்கூடிய முட்டாள்கள் அதுதான் சரின்னு நினைச்சுன்னு அதை வச்சுட்டு மேடையில பேசிட்டு இருப்பார்கள். ரொம்ப வயத்தறிச்சல் என்னன்னா, கோவிலுக்குள்ள இது நடந்தது. நம்ம பெருமாள் கோயில்ல, நம்ம கோவிலுக்குள்ள நம்ம பெருமாள் தப்புன்னு சொல்றதா? என்ன ஒரு அநியாயம்! யோசிச்சு பார்க்க முடியறதா உங்களுக்கு? அதுவும் நான் அப்பதான் இந்த வாலி மோட்சம் சொல்லிட்டு வரேன்.
ரெண்டு பக்கமும் தப்பு. நான் என்ன பண்ணார் ராமர்? உங்களை ராமர் மாதிரி தேமேன்னு ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. ராமர் என்ன பண்ணார்? ராமரை போட்டு என்ன படுத்துறார்கள் பார்த்தீங்களா? ஆனால் கடைசியில் எல்லாமே ராமரை சுற்றி தான் நடக்கிறது. நம்ம விவேகமாக பார்த்தோம் அப்படின்னா ராமர் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் ஜெயம் எப்பொழுதுமே. ஒரு ஷார்ட் டேர்மில் எப்பொழுதுமே தெய்வம் சோதிக்கிற மாதிரி சோதிச்சாலும் நிரந்தரமாக பார்த்தா ராமர் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் ஜெயம். வாலி அப்படியே தன்னுடைய பிராணனை விட்டுடுறான். பிராணன் விடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு மாலை இருக்கு. அந்த மாலையை அவிழ்த்து அங்கதனுக்கு சாத்திட்டு பிராணனை விட்டுடுறான் வாலி. பிராணனை விட்ட உடனே அங்கேருந்து தார வரா, ஓட அழறா. தார கடைசியா ராமரை பார்த்து ரொம்ப அழகா ஸ்துதி பண்றா. தாரே ப்ரஹஸ்பதியினுடைய அம்சம். ரொம்ப அழகா ஸ்துதி பண்றா தாரை. தார ஸ்துதி பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு ஈமச்சடங்குகள்லாம் பண்ண சொல்றார் ராமபிரான். வாலிக்கு ஈமச்சடங்குகள்லாம் முடிச்ச உடனே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றா. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் அனௌன்ஸ் பண்ண கையோட யுவராஜா பட்டாபிஷேகம், அதாவது இளங்கோவா அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராமபிரான் சொல்றார். உடனே பட்டாபிஷேகம்னா ஃபிக்ஸ் ஆகிடுறது. அங்கேருந்து ஓடி வந்து ஆஞ்சநேய சுவாமி ராமரை அழைக்கிறார். நீங்கள் பட்டாபிஷேகத்துக்கு வந்து உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் அப்படின்னு. பார்த்தா ராமபிரான் நான் நாட்டுக்குள்ளே வருதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். பட்டாபிஷேகத்தை அவர்களே நடத்திக்கிறார்கள். அவர்களே நடத்தி இருந்தாலும் ராமருக்கு வராமல் இருக்க முடியல. அதனால என்ன பண்ணுறார் ராமர் பக்கத்தில் போய் அந்த ஊருடைய எல்லையில் இருந்துட்டு எட்டி பார்க்கிறார். ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியறதான். எப்படி இருக்கார் பாருங்க, குழந்தை மாதிரி. ஆனால் நிறைய அவர் காதில் விழுறது. அந்த சம்பிரமம் எல்லாம் காதில் விழுறது. பெருசாக பொம்பம் பொம்பம் பொம்பம்னு ஏதோ வாத்தியத்தில் வாசித்து பட்டாசுலாம் வெடித்து ஒரே அமக்கலம்னா அமக்கலம். சுக்ரீவனுக்கு விமர்சையாக பட்டாபிஷேகம் ஆகுது. பட்டாபிஷேகமான கையோட சுக்ரீவன் திருப்பி ஓடி வரான். சுக்ரீவன் ஓடி வந்து ராமர்கிட்ட பிரார்த்திக்கிறான். நீங்கள் தான் வந்து உடனே சீதை இருக்கக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிக்கலாம், என்கிட்ட ராஜ்யம் வந்துடுத்து அப்படின்னு உடனே ராமபிரான் சொல்கிறார். இப்போ தான் உனக்கு ராஜ்யம் கிடச்சிருக்கு சுக்ரீவா, நீ கொஞ்ச நாள் சௌக்கியமாக இரு. நீ ஒரு 4 மாதம் சௌக்கியமாக இரு. இவ்வளோ நாள் கட்டாந்தரையில் படுத்த, எந்த சௌக்கியமும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ட. நீ சௌக்கியமாக இருக்கிறத நான் பார்க்கணும், அப்புறம் சீதையை பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த பிரபு சொல்லுவார்? குணத்தை பார்த்து. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? வாலியை அடித்து ராஜ்யத்தை சுக்ரீவன் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு இருப்போம். நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்போம்? நீ சீதையை கண்டுபிடிச்சு கொடு, அப்புறம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடு. ஏன்னா ராஜ்யத்தை வாங்கின்னு அவன் கம்பி நீட்டிட்டான்னா. ஆனால் அப்படி ராமபிரான் பண்ணல. பார்த்தலாம் அப்படி பண்ணது ஒண்டி இல்லாமல் சீதையினுடைய விரகத்தை தாழ முடியாமல் துடின்னு 4 மாத காலம் ஜலத்திலேருந்து ஒரு மீனை தூக்கி போட்டால் எப்படி அந்த மீன் துடிக்குமோ அது மாதிரி அவர் கஷ்டத்தை அவர் துடிச்சுண்டு, ஆனால் தன்னுடைய பக்தால் சௌக்கியமாக இருக்கணும். அதான் எப்பயுமே ராமாவதாரத்தில் இது ஒரு வினோதம். அவர் கஷ்டத்தை பகிர்ந்துக்கவே மாட்டார், சௌக்கியத்தை எல்லாத்தோடையும் பகிர்ந்துப்பார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரும் அவர் கஷ்டப்படக்கூடிய காலத்திலே சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் சௌக்கியமாக வைப்பார். இது எப்படின்னே புரியாது. இது மாதிரி ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாது, இது மாதிரி ஒரு தெய்வத்தையும் பார்க்கணும். தெய்வம் கஷ்டமே படாமல் இருந்துடும். மனுஷன் தான் கஷ்டப்படும் போது கஷ்டத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கணும்னு பார்ப்பான். ஆனால் இவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தானே வச்சுருவார், யாருக்கும் பகிரவே மாட்டார். சௌக்கியம் வந்தால் எல்லாரோடையும் பகிர்ந்துடுவார். இவர் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் சுற்றி யாரெல்லாம் கஷ்டப்படுறார்களோ எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியமும் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் இந்த தெய்வம் தான். எப்படி இப்படி ஒரு தெய்வமோ தெரியல. 4 மாத காலங்கள் அந்த மலையில் அந்த குகையிலே இருக்கார் பிரபு ஸ்ரீராமர். இதற்கப்புறம் நான் சங்கேபமாக சொல்கிறேன், சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து திருப்பி நாளைக்கு நான் பட்டாபிஷேகம் பரியந்தம் சொல்லிடுறேன். 4 மாதம் காலமாகி சுக்ரீவன் வரலை அப்படின்ன உடனே லக்ஷ்மணனை விட்டு அனுப்புகிறார். லக்ஷ்மணன் போய் மிரட்டுறான் சுக்ரீவனை. சுக்ரீவன் அங்கேருந்து ஓடி வந்து தன்னுடைய மொத்த சைன்யத்தையும் ராமார்ப்பணம் பண்ணுறான். மொத்த சைன்யத்தையும் ராமார்ப்பணம் பண்ண உடனே ராமபிரான் எல்லா திக்கிலையும் வானரர்களை அனுப்பும் பொழுது தெற்கு பக்கம் நிறைய 1 கோடி வானரங்கள் வருது. தெற்கு பக்கம் தான் அங்கதன் வரார், ஆஞ்சநேய சுவாமி வரார், ஜாம்பவான் முதலியவர்கள்லாம் வரார். அந்த தெற்கு பக்கம் வரக்கூடிய ஆஞ்சநேயனை கூப்பிட்டு தன்னுடைய மோதிரத்தை பிரபு ஸ்ரீராமர் அருளி செய்கிறார்.
இவர்கள் போய் கொஞ்ச நாட்கள்லயே மீதி 3 திக்குலையும் இருக்கக்கூடிய எல்லா வானரர்களும் திருப்பி வந்துடார்கள். இந்த தெற்கு பக்கம் வந்த போன வானரர்கள் எல்லாரும் இந்த திருப்புல்லானி வரைக்கும் வந்து, பக்கத்தில் திருப்புல்லானி ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து சமுத்திரத்தை பார்த்துட்டு இதற்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு கழுகு வருது, சம்பாதி அப்படின்னு பேர். அந்த கழுகு வந்து சொல்லுறது மீதி கதைகள்லாம் இந்த பக்கம்தான் சீத்தை தூக்கிட்டு போனான்னு உடனே யார் போகலாம்னு ஒரு விசாரம் வந்து ஒவ்வொருத்தர் தன்னுடைய திறன்களனா வெளிப்படுத்த கடைசியாக ஆஞ்சநேய சுவாமி தான் போகிறதுக்கு தகுந்த ஆள் அப்படின்னு ஜாம்பவான் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மலைக்கு மலையாக வளர்றார். அவருடைய பூர்வ சரித்திரங்கள், அவருடைய அவதாரங்கள் எல்லாமே வருது. அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சு போகிறதுக்கு தகுந்தால் ஆஞ்சநேயன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மலைக்கு மேலே மலை மாதிரி நின்று இருக்கார். ஜாம்பவான் இடத்துல உத்தரவு கேட்கிறார், அங்கதன் இடத்துல உத்தரவு கேட்கிறார். சுருக்க சுந்தரகாண்டமே சொல்லிடுறேன். நாளைக்கு அப்புறம் திருப்பி சுந்தரகாண்டம் விஸ்தாரமாக பார்த்துட்டு யுத்த காண்டம் பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி பண்ணிடலாம். அந்த மலையிலேருந்து ஜில்லுன்னு பறக்கிறார். பறக்கும்பொழுது 3 விதமான இடையூறுகள் வருது. 3 இடையூறுகளையும் தாண்டி ஜம் 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 ஜம்னு லங்கைக்குள்ளே போகிறார். லங்கை முழுக்க தேடுறார், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மண்டோதரியை பார்த்து சீத்தை நினச்சுட்டார். கடைசியாக அவருக்கு தோணுறது இது சீத்தையாக இருக்க முடியாதுன்னு. அவருக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்துடுறது. உடனே சீதைக்கு பிரார்த்தனை பண்ணுறார். அசோகவனம் கண்ணுக்கு தென்படுறது. அங்கே போனால் சீதா பிராட்டியை பார்த்து விடுறார். பார்த்த உடனே மனசுனால பலவிதமாக நொந்து போகிறார். அங்கேருந்து ராவணன் வரான், கெக்கன்னு வளர்றான் சீத்தை கிட்ட. சீத்தை சீரரா சுற்றி இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் பார்த்து ராவணன் ஒரு உத்தரவு கொடுக்குறான், இவளை எவ்வளோ சித்திரவதைப்படுத்த முடியுமோ அவ்வளோ சித்திரவதை பண்ணுங்கள் அப்படின்னு. சுற்றி இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் பலவிதமாக சித்திரவதைப்படுத்துகிறா. அப்போ ஒரு அரக்கி திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்து அவள் கண்ட சொப்பனத்தை சொல்கிறான். அந்த சொப்பனத்தில் ராமர் சாட்சாத் பெருமாள், சீதா பிராட்டி வேற யாருமே கிடையாது லக்ஷ்மி, ராமபிரான் ஒரு பெரிய குரங்கு படையை திரட்டிண்டு வந்து ராவணனை அடிக்க போறா அப்படின்னு எல்லாம் சொப்பனத்தில் கண்டதெல்லாம் சொல்லி அந்த அரக்கிகள் எல்லாரையும் அடக்கிறா. கொஞ்ச நேரத்தில் சீதை மனசு உடஞ்சு போய் நம்ம இவ்வளவு காலம் இருந்தும் பிரபு வரலையே அப்படின்னு மனசு உடஞ்சு தன்னுடைய பிராணனை எடுத்துக்க போகும்பொழுது ஆஞ்சநேய சுவாமி முழு ராம கதையை சொல்லி அவருக்கு பிராணனை கொடுத்து, இவரே முக்கிய பிராண தத்துவம், வாயுவோனோ எல்லா இடத்துலையும் இவர் போகும்போது பிராணன் போகக்கூடிய இடத்துல இருந்தால் இவர் தான் பிராணனை கொடுப்பார். இவர் தான் வாயு தத்துவம். சீதையினுடைய நன்னா சம்பாஷணை பண்ணி ராமர் கொடுத்த மோதிரத்தை கொடுத்து சீதையின் இடத்துல சூடாமணியை பெற்றுண்டு அங்கேருந்து கிளம்பி ராவணனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக லங்கையை பாதி நாசம் பண்ணி ராவணனுடைய குமாரன்லாம் சம்ஹாரம் பண்ணி கடைசியாக ராவணனையே பார்த்து ராவணன் கிட்ட ஒரு ராமாயணம் சொல்லி ராவணன் இவருடைய வாளில் நெருப்பு வைக்க சீதா பிராட்டி அங்கேருந்து பிரதிஜ்ஞை பண்ணி அந்த நெருப்பு சுடாமல் இருக்கட்டும்னு சொல்ல அந்த நெருப்பை கொண்டே ஊர் முழுக்க சுற்றி பார்த்து கடைசியாக அந்த நெருப்பை கொண்டு லங்கா முழுக்க எரித்து சமுத்திரத்தில் போய் அதை அணைச்சிண்டு திருப்பி வந்து சீத்தையை விழுந்து சேவிச்சு சீதைக்கு ஒன்றும் ஆயிடலைங்கிறத பார்த்து சீத்தையை பிரதட்சணம் பண்ணீங்க அஞ்சு ஜெய் சீதாராம்னார். இந்த பக்கம் வரார். சுற்றி இருக்கக்கூடிய அந்த 1 கோடி குரங்குகள் இடத்துலையும் பெரிய உபன்யாசம் பண்ணுறார். அங்கேருந்து கிளம்பி வரும்பொழுது இந்த மதுவனத்தில் எல்லாரும் ஒரு ஸ்டாப் நிறுத்தி அப்புறம் திருப்பி கிளம்பி வந்து ராமர் இடத்துல கண்டேன் சீதையை என்கின்ற செய்தியை சொல்லி ராமபிரான் சந்தோஷப்பட்டு இந்த சூடாமணியம் சமர்ப்பித்து ராமர் ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆஞ்சநேயரும் சந்தோஷப்பட்டு ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படிங்கிற பரியந்தம் சுந்தரகாண்டம் பூர்த்தி. நாளைக்கு திருப்பி சுந்தரகாண்டம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்து பட்டாபிஷேகத்தோடு நாளைக்கு சத்சங்கம் பூர்த்தி. நாளைக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு நாமத்வார்லேருந்து ஏதாவது ஒரு பகவத் பிரசாதமும் நாளைக்கு கொடுக்கப்படும். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குருநாத மகாராஜி கி. ஆஞ்சநேய சுவாமி கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராம 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 ராம்.
இங்கே இருக்கா.